அன்பு தம்பி அர்ஜுனாவின் கைது சம்பந்தமாக கேள்விப்பட்டவுடன் மிகவும் மனம் நொந்து போனது. குலப்படிக்கார தம்பியாக எங்களால் அறிமுகப்படுத்தி காப்பாற்றப்பட்ட தம்பி அர்ஜுனாவின் குலப்படிகள் ஏராளம். அது எல்லை மீறி போய் இலங்கை போக்குவரத்து பிரிவு போலீசாருடன் கதைக்க பேச தெரியாமல் நடந்ததன் விளைவு கைது வரை சென்றிருக்கின்றது. தம்பி அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை கடுமையாக தரம் குறைத்து சில வேளை வேறு வேறு விதங்களாக அவரை தாக்குவது மலையக சொந்தங்களின் உள்ளங்களை புண்படுத்துகின்றது என்பதை தம்பி அர்ஜுனா புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஆளுமையின் ஊடாக அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்காவின் எழுச்சியையும் பயன்படுத்தி 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுத்து சென்றவர்தான் அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் என்பதை தம்பி அர்ஜுனா புரிந்து கொள்ள வேண்டும். முட்டாள்தனமாக இனிமேலும் தொடர்ச்சியாக ராமலிங்கம் சந்திரசேகரை தாக்குவதோ அவர் பற்றி தவறுதலாக குறைவாக பேசுவதையோ முற்றாக தம்பி அர்ஜுனா கைவிட வேண்டும். அர்ஜுனா நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு ஆளுமை உள்ள ஒரு இளைஞன். அவருக்கு எல்லாம் அத்துபடியாக தெரியும். அவருக்கு தெரியும் இது என்ன, ஒரு டிராஃபிக் போலீஸ் ஒரு துண்டு தான் தரும், அதுக்கு தான் பே பண்ணி போட்டு போவேன். ஆனால் தண்டபடியம் என்ன, தான் ஒரு தண்டை ட்ரெண்டை காட்டுறதுக்காக அதில் வந்து போலீஸ்காரருக்கு முன்னுக்கே நிப்பாட்டி போட்டு இறங்கி போய் அந்த போராட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போட்டு பின்னர் வந்து வாகனத்தில் ஏறுறார். இவரை கண்டோன்னு போலீஸ் ஓடி போக அவர் போலீஸ்காரருக்கு அவருக்கு தெரியும் தான் செய்தது பிழையென்று தெரிந்திருந்தும் போலீஸ்காரருக்கு ஒரு விளையாட்டாக சொல்லிட்டு போகிறார். அவர் எப்போவுமே இந்த விடயங்களை ஒரு விளையாட்டாக எடுத்து தவறுதலான இலங்கையின் சட்டத்திட்டங்களை மீறி செயற்படுகின்ற ஒரு நபராக தொடர்ச்சியாக காணப்படுகின்றார். யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே யாழ்ப்பாண மக்கள் பெருமைக்குரிய கல்வியாளர்களாக ஆளுமை உள்ளவர்களாக அகில இலங்கையையே கட்டி காத்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தவர்களாக மிகவும் திட்டமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பேற்பட்ட ஒரு தமிழினத்தில் ஒரு தமிழனாக இந்த அர்ஜுனா செய்வது மிகவும் வருத்தத்திற்குரியது, கவலை தருகின்றது. அர்ஜுனா மன்னார் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அக்கறைப்பட்டு அவர்களுடைய போராட்டங்களுடன் இணைந்து செயற்பட வேண்டிய தன்னுடைய வரலாற்று கடமையை மறந்துவிடக்கூடாது. அர்ஜுனா தன்னை கைது செய்து விட்டார்கள் போலீசார் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி மன்னாரில் மக்களுடன் மக்களாக நின்று சகல கடந்த கால சிங்கள தேச அரசியல் கட்சிகள் செய்ததைப் போல இன்றைக்கு NPP அரசையும் மன்னார் மக்களினது விருப்பத்துக்கு எதிராக மன்னாரை கபலீகரம் செய்கின்ற நோக்கத்தோடு மக்களுடைய இறமைகளை அவர்களுடைய விருப்பங்களை புறந்தள்ளி விருப்பங்களுக்கு எதிராக ஒரு ஆக்கிரமிப்பு அரசு போல NPP அரசு செய்கின்ற இந்த விடயம் மிகவும் துயரமான சூழ்நிலையையும் வேதனையையும் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் தந்திருக்கின்றது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அர்ஜுனா எந்த ஒரு சாக்குப்போக்கும் சொல்லாமல் உடனடியாக அவர் மன்னாருக்கு சென்று மன்னார் மக்களுடன் இணைந்து போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தன் கடமைப்பாட்டை மறந்துவிடக்கூடாது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.